மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கண்ட ஸ்நாக்ஸை சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காம ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு வாழைத்தண்டை நான் காட்டுற மாதிரி வட்டமாக கட் பண்ணிட்டு அதோட நார்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நறுக்கின வாழைத்தண்டு, ஒரு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், ஒரு ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு பாதியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மீதியை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து ஒரு வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைத்தண்டையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த வாழைத்தண்டையும் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவரையும் தண்ணியும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கொதிச்சிட்டு இருக்க சூப்பில் ஊற்றிட்டு திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு கை கொத்தமல்லி தூவி சூப் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தேவையான அளவு மிளகு சேர்த்து பொரிச்ச கார்ன்ஸையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க.